கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க, QR கோடு கொடுத்தீங்க. அந்த QR கோடு தான் உள்ள போயிருக்காங்க. நீ என்னடா சொன்னீங்க? 12 இருந்து 3 மணிக்குள்ள கூட்டம் என்ன 2 மணிக்குள்ள முடிச்சிட்டாங்க. உன்னோட காவல்துறை உள்ள இருக்குது. அப்புறம் இதை மீறி எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் நீதி கேட்டார். உங்களுக்காக மக்களுக்காக நீதி கேட்டு தான் நான் வந்தேன். இன்னைக்கு எனக்காக உங்ககிட்ட நான் நீதி கேட்கறேன். ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு பெரிய மைதானத்தை கேட்டா தரமாட்டேன்றாங்க, ஒரு பெரிய இடத்த கேட்டா தரமாட்டேன்றாங்க, பாதுகாப்பு கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தா இவ்வளவு தொல்லைகளை கொடுப்பீங்களா? வருகிற வழியில எங்கள் தலைவனை பார்ப்பதற்கு எங்களுக்கு யாருடைய அனுமதி தேவை? வழிநடுக வரவேற்பு. இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்காது. ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது, ஸ்டாலினுக்கு அச்சம் வந்து விட்டது. இனி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். ஆளுக்கு 5000 கொடு, கடைசி ஆயுதம், கடைசி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டுறார். இதை தான் அவர் அறிவிக்க போறாரு சொன்னாங்க பாரு. அந்த பிரம்மாஸ்திரம் இந்த புஷ்பானம் தான். இவர் வரும்போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. நான் வருகிற பொழுது நான் ஆட்சி போய் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நான் சொல்லும் போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்னைக்கு அதை நான் 5 வருஷத்துல 4 லட்சம் கோடியா மாத்தி காட்டியிருக்கிறேன். 3 லட்சம் கோடியா மாத்தி காட்டியிருக்கிறேன்னா நீ ஒரு சிறந்த முதலமைச்சர். 5 லட்சம் கோடியா 10 லட்சம் கோடியா ஆக்கி வச்சிருக்கிற. இப்ப 5000 ரூபாய் கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5000 ரூபாய் வாங்கின பெண்கள் காலையில எவ்வளவு பேர் என்கிட்ட பேசினாங்க. என்னம்மா 5000 ரூபாய்? ஏன் டிவிலே பேசினாங்க. 5000 ரூபாய் இல்ல, 50,000 கொடுத்தாலும் எங்க ஓட்டு விஜய்க்கு தான், விசிலுக்கு தான்றாங்க. தெளிவா போடுங்க. மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். விஜய் இன்றைக்கு சேலம் கூட்டத்திலே சாட்டையை கையில் எடுத்து விட்டார். தீய சக்திகளையும் ஊழல் சக்திகளையும் ஓட ஓட விரட்டி அடிக்க போகிறார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சேலத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் ஒரு பலியாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. ஆமாம், கூட்டமாக இருக்குது, வெயிலில் நிப்பாட்டி வச்சதுனால அவருக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் என்னும் மயங்கி விழுந்து இப்பெல்லாம் ஒரு தகவல் வந்து. கூட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப சக்ஸஸாக இருந்தது. நான் பார்த்தேன், ரொம்ப சக்ஸஸாக இருந்தது கூட்டம். எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி அந்த கூட்டத்துக்கு இவங்க கொடுத்தாங்க. தொடர்ச்சி எல்லா கூட்டத்துக்கும் கொடுக்குறாங்க, இந்த கூட்டத்துக்கும் கொடுத்தாங்க. 50,000 பேர் கூடுறதுக்கு இவங்க அனுமதி கேட்டாங்க. 50,000 பேர் கூடுறதுக்கு 1008 கண்டிஷனை போட்டாங்க. அப்புறம் அது 5000 சுருங்குச்சு. 4998 பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க. QR அந்த கோடோட தான் அந்த கூட்டம் நடந்தது. எல்லாம் போலீஸ் சொன்ன எல்லாமே, ஆம்புலன்ஸு, மருத்துவ எல்லா வசதியும் ஏற்படுத்தி, தண்ணீர் வசதி எல்லா வசதியும் ஏற்படுத்தி அவங்க சொன்ன அந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கூட்டம். அவர் 1:30, 2, 1:30 கூட்டம் முடிஞ்சிடுச்சு. 1:30 முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப எழுச்சியாக இருந்தது. விமான நிலையத்தில் இருந்து அவர் வர்றதை பார்த்தேன். என்ன ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில், என்ன கூட்டம்! நீ என்னடா QR கோடை? நீ அந்த அரங்கத்துக்குள்ள அந்த மைதானத்துக்குள்ள தானே QR கோடெலாம் தேவை, உன்னுடைய அனுமதி தேவை. வருகிற வழியில எங்கள் தலைவனை பார்ப்பதற்கு எங்களுக்கு யாருடைய அனுமதி தேவை? அவர்னா ஹெலிகாப்டரில் போய் அந்த இடத்துல இறங்க முடியும். இந்த வழியாக தானே வரணும். அந்த செக் போஸ்ட்ல, அந்த மெயின் ரோட்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள், பெண்கள், தாய்மார்கள், வயதானவர்கள் பல கிலோமீட்டர் சார், ஹைவேஸுக்கும் கிராமத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8, 10, 12 கிலோமீட்டர் இருக்கும். அத்தனை கிலோமீட்டரை கடந்து நடந்து அவங்க ஆர்வமாக அவங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷம், அவங்க ஆர்ப்பரிக்கிறது, அவங்க குதிக்கிறது. நம்ம நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற விஜய, நம்ம இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற விஜய இதோ பார்க்குறமே, நம்ம இதோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எழுச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை தாண்டி அந்த கூட்டத்துக்கு அவர் போறாரு. வழியார வரவேற்பு, வழிநடுக வரவேற்பு. இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்காது. கிடைக்காது. அப்படி கிடைக்கணும்னா நீங்க செட் பண்ணணும். பல கோடி ரூபாய் செலவழிக்கணும். நீ அவனுக்கு பணம் கொடுக்கணும், நீ வண்டி ஏற்பாடு பண்ணணும், அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், குவார்டர் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும். அத்தனையும் கொடுத்தாதான் உனக்கு அந்த கூட்டம் அது கூட எழுச்சியா நிற்க மாட்டான், கடமைக்கு நிற்பான். இது எதுவுமே இல்லாத கூட்டம் அவர் பின்னாடி.
இது எதுவுமே கிடையாது. கோட்டர் கிடையாது, பிரியாணி கிடையாது, பணம் கிடையாது, வண்டி வாகன போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. இது இல்லாமல் தண்ணி அழிச்சா நிற்கிறான். அதை தாண்டி அவர் அந்த கூட்டத்துக்கு வருகிறார். மிக அருமையான பேச்சு, மாசு ஸ்பீச். இன்னைக்கு விஜய் பிரமாதமாக பேசினார். 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னார்ல காலையில். விஜய் பேசுறாரு, அவருடைய பேச்சு இன்னைக்கு எதுவும் எடுபடக்கூடாதுன்னு இவர் திட்டம் போட்டு காலையில் சுறுசுறுப்பாக 5000 கொடுத்தாரு. இவர் 12 மணிக்கு பேசுறாரு, அவர் 8-9 மணிக்கெல்லாம் அவர் 5000 அறிவிக்கிறார். ஆனால் ஹைலைட்டு விஜய் பேச்சு தான் இன்னைக்கு டிவியில். ஹைலைட் 5000 ரூபாய் கொடுத்தாருல, இவ்வளோ காலம் கொடுக்கல, புரியுதுங்களா? அதை தெளிவாக பேசினார். 5000 ரூபாய் கொடுத்தாங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, அது உங்க பணம். ஆனா அவங்க காது கிழிற மாதிரி விசில் அடிங்க. 5000 ரூபாய் உங்க பணம். ஏங்க அவர் 5000 ரூபாய் கொடுத்தாரு, அவர் எப்படி கொடுத்தாரு 5000? நான் கேட்கறேன், இதுல என்ன பெரிய விஷயம்? பிப்ரவரி மாசம் 1000, மார்ச் மாசம் 1000, ஏப்ரல் மாசம் 1000, 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. இப்போ அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அதுக்கு அடுத்த மாசமும் 1000 ரூபாய் வராது. 3 மாசம் சேர்த்து 3000. கோடைக்காக 2000 வெயிலுக்கு. ஏன்னா போன 4 வருஷம் ஆண்டு நிற்கிறேன், இது 5வது வருஷம். இந்த 4 வருஷம் வெயிலே வடிக்கலையா? கத்திரி வெயிலே வரலையா? அக்னி நட்சத்திரம் கொளுத்தலையா? தாய்மார்கள் அவதிப்படலையா? வேதனைப்படலையா? கஷ்டப்படலையா? இப்போ மட்டும்தான் அவங்க படுற கஷ்டம் நீங்க கண்ணாடி போட்டுங்கிற உங்க கண்ணுக்குள்ள தெரியுதா? இதுக்கு முன்னே தெரியலையா? இதுக்கு முன்னெல்லாம் நல்லா சொகுசா வாழ்ந்தாங்களா? சொல்லுங்க. இப்போ மட்டும் தேர்தல், இதுதான் தேர்தல் அரசியல். இவர் பண்றதுதான் தேர்தல் அரசியல். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு முன்னே கொடுத்தியா? கொடுக்கலையா? போன பொங்கலுக்கு பணம் கொடுத்தியா? 1000 ரூபாய் கொடுக்கலையா? ஆனா இந்த பொங்கலுக்கு 3000 கொடுக்குற. இது தேர்தல் அரசியல். நீ போன பொங்கலுக்கு கொடுத்திருந்தா அது மக்களுக்கான அரசியல். ஒவ்வொரு கோடை காலத்துக்கும் நீ 2000 கொடுத்திருந்தா அது மக்களுக்கான அரசியல். தேர்தல் வரும்போது தரப்பார், இது தேர்தல் அரசியல். நீ லேப்டாப் முதல்ல கொடுத்திருந்தா அது மக்களுக்கான அரசியல். தேர்தல் வரும்போது லேப்டாப் கொடுக்குறப்பார், இது தேர்தல் அரசியல். அது ஓட்டு போடுறவங்களுக்கு பார்த்து கொடுக்குறப்ப 11வது 12வது படிச்ச பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்த காலம் போய் கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு, 1ஆம் ஆண்டு கிடையாது, 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் செல்வங்களுக்கு கொடுக்குறப்ப இது தேர்தல் அரசியல். ஏன்? அவன் கையில ஓட்டு இருக்குது. இது தேர்தல் அரசியல், மக்களுக்கான அரசியல் கிடையாது. அப்ப இது மக்களுக்கு புரியுது. அதைத்தான் தளபதி விஜய் பேசுகிறார். கொடுத்தா வாங்கிக்கிறது உன் பணம், உன்னுடைய வரி பணம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடத்துல வச்சுட்டு போறான் தமிழ்நாட்டை. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இன்னும் அது எங்க போய் நிக்குன்னு தெரியல. அது 15 லட்சம் கோடி ஆகுமா, 20 லட்சம் கோடி ஆகுமான்னு தெரியல. மாதம் 50,000 கோடி 60,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறோம். இது எங்க போக முடியும்னு தெரியல. இவங்க இந்த மாதிரி துக்ளக் தர்பார் மாதிரி நடத்துவாங்க. சரிங்களா? அதைத்தான் சொல்றாரு, மக்கள் பணம் கொடுக்குறான் வாங்கிக்க. ஆனா அவன் காது கிழிறவருக்கு விசிலடி. எங்க போய் நிக்குங்கிறது தெரியலங்கிறீங்க. அடுத்து நீங்க தான் ஆட்சி பிடிப்போங்கிறீங்க. நீங்க தானே பார்த்தாகணும் சார். ஆமா சார், இவங்க இருந்தாலும் கஜானாவை காலி பண்ணிட்டு போறாங்கல்ல. நீங்க தான். ஆமா சார், அது அவங்க அதுதான் வரவர் மாட்டிக்கிட்டோம். புரியுதுங்களா? வரவங்க மாட்டிக்கிட்டோம். நமக்கு என்ன? அதை தான் யோசிக்க. அதை தான் தளபதி சொல்றாரு, இந்த மாதிரியான அறிவிப்பு, இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிறேன்றார். புரியுதுங்களா? ஏன் சார், ஒரு திட்டம் போட்டு மக்களுடைய எதிர்காலத்தை கணக்கு போட்டு வழி நடத்துபவன் தான் சார் ஒரு தலைவன். 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இவர் வரும்போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. நான் வருகிற பொழுது நான் ஆட்சி போய் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நான் சொல்லும் போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்னைக்கு அதை நான் 5 வருஷத்துல 4 லட்சம் கோடியா மாத்தி காட்டியிருக்கிறேன். 3 லட்சம் கோடியா மாத்தி காட்டியிருக்கிறேன்னா நீ ஒரு சிறந்த முதலமைச்சர். 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கிற. இதுல என்ன நிர்வாக திறமை? இதுல என்ன உங்களுக்கு பெருமை? எது ஒண்ணுமே புரியல. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுல என்ன சிறந்த நிர்வாகம்? கடன் வாங்கி குடும்பம் நடத்துறதா சிறந்த நிர்வாகம்? ஒரு சிறந்த ஒரு ஊரெல்லாம் கடன் வாங்கி ஒருத்தன் குடும்பம் நடத்தின்னு இருந்து, பாத்தியா நான் ஏசி வாங்கிட்டேன், பாத்தியா நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், பாத்தியா நான் மிக்சி வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், நிம்மதி இல்லாத ஒரு நாள் எல்லாத்தையும் வெஸ்ட்டை கொடுத்து சாக வேண்டியதான். ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு, ஊரு பூரா கடன் வாங்கி, நான் என் பொண்டாட்டிட்டு ஊட்டிக்கு போனேன், கொடைக்கானலுக்கு போனேன், ரொம்ப ஜாலியா இருக்கிறோம், ஊரெல்லாம் கடன் வாங்கி. இது ஒரு நிர்வாக திறமையா? இது ஒரு குடும்பம் நடத்துற திறமையா? அப்ப இரவோட இரவா அந்த அறிவிப்பு எல்லாமே வந்து தாவேக்கா. ஆமாங்க, அவருக்கு போறாரு, இன்னைக்கு சேலத்துக்கு போறாரு, முழங்குறாரு. அவங்க என்ன நினைச்சாங்க, விருது அறிவிக்க போறாரு. அவர் சொல்லிட்டார், தேர்தல் அறிக்கை வருது, தேர்தல் அறிக்கையில் தெளிவா நான் சொல்றேன், நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன், நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன்றாரு. புரியுதுங்களா? டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் திமுக வந்து எப்பவும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? தேர்தல் அறிவிப்பு தான் வரும்னு நினைச்சிட்டு திமுக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆமா சார், தாவேக்கா தேர்தல் அறிக்கையோ இல்ல ஏதாவது ஒரு அறிவிப்புகளை, ஏன்னா எடப்பாடியும் அறிவிப்பு விடுறாரு, இவர் அறிவிப்பு, இவர் ஏதாவது சொல்வார்னு நினைச்சாங்க. இவர் அழகா வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார். நான் தேர்தல் அறிக்கையா கொடுக்குறேன். ஏன் சார், அவருக்கு தெரியும் சார். புரியுதுங்களா? நீ டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற அதுக்கு தெளிவா சொல்றாரு. நீ டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீ சொல்ற, நான் சொல்றேன் பெண்கள் பாதுகாப்புல இந்த கவர்மெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். புரியுதுங்களா?
வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சட்ட ஒழுங்குல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பேசுறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு கற்பழிப்பு அதை பத்தி பேசுறாரு. பாலியல் வன்கொடுமை, கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை பத்தி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு சார் குரூப் 2 எக்ஸாம் பத்தி பேசுறாரு. சார் குரூப் 2 எக்ஸாம் பத்தி பேசியிருக்கிறாரு. அது எவ்வளவு அநியாயம் சொல்லுங்க. ஒரு அடுத்த வருஷம் அந்த எக்ஸாம் வருது, 6 மாசமா படிக்கிறான், நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்துடுவோம், அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடுவோம், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சார் அந்த எக்ஸாமுக்கு படிச்சான். அவன் போய் உலக வரலாறுல, இந்திய அரசியல் வரலாறுல கிடையாது சார், தமிழ்நாட்டுடைய அரசியல் சரித்திரத்தில் கிடையாது சார், பரீட்சை எழுதினுறான் சார் உட்கார்ந்துக்கின்னு. மற்ற மாவட்டங்களில் சென்னையில குளறுபடி, மற்ற மாவட்டங்களில் உட்கார்ந்து பரீட்சை எழுதினுக்கிறான் சார். அத்தனை கேள்விகளுக்கும் அருமையா பதில் சொல்லி எப்படியும் நம்ம வேலைக்கு வந்துருவோன்ற அந்த துணிச்சலோட தைரியத்தோட சந்தோஷமா எழுதினுக்கிறான் சார். அவன் தலையில போய் இடி விடுது சார். தேர்வு ரத்துன்னு, தேர்வு எழுதின்னு இருக்கும் போது தேர்வு ரத்துன்னு போய் செய்தி போகுது சார். என்ன நடவடிக்கை எடுத்த? ஒரு தேர்வு, ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறதுக்கு உனக்கு உங்க ஆட்சிக்கு துப்பு இல்லையா? திராணி இல்லையா? தெம்பு இல்லையா? அந்த தேர்தல் நடத்துற அதிகாரி சண்முக சுந்தரம் அவர் பேரு, அவரை நீங்க காத்திருப்பர் பட்டியல் வைக்கணும்னு சொன்னீங்களே, இன்ன வரைக்கும் அவர் அந்த சீட்டை தான் உட்காந்துக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அடுத்த வேலையை திரும்ப ஒரு 20 நாள் அந்த எக்ஸாம் வரப்போகுது, அந்த வேலையை அவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்படி அவ்வளோ குற்றச்சாட்டு திமுக மேல இருந்தாலும் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மரணம் கூட அங்க நடந்திருக்கு. அந்த விஷயத்தை வச்சு இவங்க திசை மாற்ற நினைக்கிறாங்களா? அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இது போல பிரச்சாரம் 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க, 4998 பேருக்கு தான் அங்க அனுமதி. QR கோடு கொடுத்தீங்க, அந்த QR கோடு தான் உள்ள போயிருக்கிறாங்க. நீ சொன்ன மருத்துவ குழு ரெடியா இருக்குது, நீ சொன்ன ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குது. நீ என்னடா சொன்னீங்க? 12ல 3 மணிக்குள்ள கூட்டம் 2 மணிக்குள்ள முடிச்சிட்டாங்க. உன்னோட காவல்துறை உள்ள இருக்குது. அப்புறம் இதை மீறி எனக்கு ஒன்றும் புரியல. இதை மீறி என்ன பண்ணணும்? இல்ல இதை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் என்ன கேக்குறேன், இதை மீறி நீ என்ன சொன்னீங்க? போலீஸ் என்ன சொன்னதோ நீ சொன்ன அத்தனை, இந்த கவர்மெண்ட் சொன்ன அத்தனையும் பின்பற்றி இந்த கூட்டத்தை நடத்துறாங்க. புரியுதுங்களா? வெளியே ரோட்ல தண்ணி அடிச்சா கூட வராம போறானா அது யாரும் தடுக்க முடியாது. வராதிங்கன்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க சார். தாவேகா பொறுத்த வரைக்கும் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. தயவு செய்து வராதிங்க, QR கோடு தான், தயவு செய்து வராதிங்க. எந்த கட்சி சார் சொல்லலாம்? அப்போ இந்த மரணத்துக்கு இல்ல சார், நான் கேட்டேன், இந்த மரணத்துக்கு தாவேகா பொறுப்பே இருக்காது, அது எந்த கோடி சதவீதம் பொறுப்பே இருக்கா சார்? இது எப்படி சார் நியாயம்? இது என்ன சார் இது? அது யாரோ ஒரு வட மாநில இளைஞர் நீங்க சொல்றீங்க. 12 மணி வரை காக்க வச்சிருக்காங்க, வெயில்ல நிக்க வச்சனால அந்த மாதிரி நடந்துட்டு அப்படி சொல்றாங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்குது சார்? அவங்க அப்படிதான் பேசுறாங்க. இல்ல இது ஒன்றும் புரியல. 12 மணிக்கு கூட்டம் ஆரம்பம்னு சொல்லியாச்சு, 3 மணிக்கு கூட்டம் முடியும்னு சொல்லியாச்சு, 2 மணிக்கு அவர் கூட்டம் முடிஞ்சிருச்சு, 1:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, 1.5 மணி நேரத்தில் கூட்டம் முடியுது. ஏன் சார் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது அவன் சொல்றான்னா ஏன் சார் தென்னை மரத்தில் நெய் வடிதுன்னா கேட்குறோம், என் புத்தி எங்க சார் போச்சு? இல்ல நீங்க அதான் மக்கள் சொல்லுங்க, நீங்க தான். நாங்க சொல்ல யார் சொல்லுவா மக்களுக்கு? இல்ல சார், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். சார் அந்த வடமாநில இளைஞர் பாவம், அவர் எதால இறந்தாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவருக்கு ஏதோ உடல்நல பாதிப்புன்றீங்க, அவருக்கு அது எப்படி பாதிப்பு சார்? முதல்ல QR கோடு இல்லாத அவர் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சாருன்னு தெரியல. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியல சார். இல்ல கூட்டத்தை திரு விஜய் அவர்களுக்கு இயல்பாவே கூட்டம் கூடுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம ஈவினிங் டைமோ அந்த 5 மணி அந்த டயத்துல வாங்கலாம். அது யார் கொடுக்கணும் சார்? இவங்க ஒரு டைம் தான் கேட்பாங்க சார். புரியுதுங்களா? போலீஸ் தான் சார் முடிவு பண்றாங்க, இந்த நேரத்துக்கு வாங்க, இந்த நேரத்துக்கு போங்கன்னு. இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது சார். முழுக்க முழுக்க அதுவுமே அவங்க தான் டிசைட் பண்றாங்க சார். இதெல்லாம் கவர்மெண்ட் பொறுப்பு. நீங்க சொல்றதான் நாங்க கேட்கறோம். நீதி கேட்டார் இன்னைக்கு விஜய் நீதி கேட்டார். உங்களுக்காக, மக்களுக்காக நீதி கேட்டு தான் நான் வந்தேன். இன்னைக்கு எனக்காக உங்ககிட்ட நான் நீதி கேட்கறேன். ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு பெரிய மைதானத்தை கேட்டா தரமாட்டேன்றாங்க, ஒரு பெரிய இடத்த கேட்டா தரமாட்டேன்றாங்க, பாதுகாப்பு கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தா இவ்வளவு தொல்லைகளை கொடுப்பீங்களா மக்களுக்கு? உங்களுக்கு தானே வந்தேன், உங்களுக்கு நீதி கேட்டு தானே வந்தேன். இது நியாயமானு கேட்கிறேன். புரியுதுங்களா? இது பாருங்க, நீங்க 1000 தடைகள் பண்ணாலும் சரி சார், நீங்க 1000 குழப்பம் பண்ணாலும் சரி சார், மக்கள் தெளிவா இருக்கிறான். இப்ப 5000 ரூபாய் கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5000 ரூபாய் வாங்கின பெண்கள் காலையில் எவ்வளவு பேர் என்கிட்ட பேசினாங்க. என்னம்மா 5000 ரூபாய்? ஏன் டிவிலே பேசினாங்க. 5000 ரூபாய் இல்ல, 50,000 கொடுத்தாலும் எங்க ஓட்டு விஜய்க்கு தான், விசிலுக்கு தான்றாங்க. டிவியில பேசினாங்க பாருங்க, தந்தி டிவியில பேசினாங்க, பெண்கள் சொன்னாங்க. புரியுதுங்களா? நான் எவ்வளவு பேர் பார்க்குறோம். புரியுதுங்களா? 5000 ரூபாய் கொடுத்தா கூட, 50,000 கொடுத்தா கூட எங்க ஓட்டு விஜய்க்கு தான், விசிலுக்கு தான். ஏன் கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? புரியுதுங்களா? ஏதோ தடை பண்ண போறாங்களாம் இவருக்கு. இவர் காதல யாரோ சொல்லிட்டு போனாங்களாம், இந்த மாதிரி தடை பண்ண போறாங்க ஸ்டாலின் அப்படின்னு காதல சொன்னாங்களாம். உடனே இவர் விழிச்சிக்கினாராம், முன்கூட்டியே கொடுக்குறாரு. பிள்ளைக்கு முடிசூட்டணும், உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்கு துடிக்கிற. இது மட்டும் இல்லை, இன்னும் பல 1000 கோடி வெளியே வரும் தேர்தல் நேரத்தில். அதை ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு, போன கூட்டத்திலே சொல்லிட்டாரு. வண்டியா வரும், கொட்டுவாங்க, வாங்கிக்குங்க.
ஆனால் ஓட்டை மட்டும் விசில்ல போடுங்க, தெளிவா போடுங்க. மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். நிச்சயமா சார். இப்போ நான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்களே சொன்னீங்க இந்த மரணத்தில் கூட அவர் உடம்பு சரியில்லை, அப்படியே பொறுப்பு இருந்தாலும் அது தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் பொறுப்பு. அவங்க தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க காவல்துறை உள்ள நிற்கிது, எல்லாம் தெளிவாக சொன்னீங்க. இந்த சூழல்ல இதை பயன்படுத்திக்கிட்டு கூட உங்களுக்கு அடுத்த கூட்டங்களுக்கு இன்னும் தேர்தல் ரொம்ப கிட்ட நெருங்குது, இதுக்கு தடை பண்ணாங்கன்னு என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பண்ணுவாங்க சார், அது ஜனங்களுக்கு தெரியும் சார். அது நான் கரூர் சம்பவமே ஒரு திட்டமிட்ட சதி சார். கரூர் சம்பவமே திட்டமிட்ட சதி. கரூர் சம்பவத்துல மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தலைன்னா இந்நேரம் தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட முக்கால்வாசி மாவட்டங்கள் அவர் கடந்துட்டு இருப்பார். இதுவும் திட்டமிட்ட செய்ய கூட இருக்கலாம். வரட்டும் சார், என்ன ஏதுன்னு தெரியாது இல்லையா, நமக்கு தெரியாது, நம்ம பேசக்கூடாது. நீங்க சொல்றீங்க, எனக்கு அந்த செய்தி தெரியுது, தெரியாம நம்ம எதையும் பேசக்கூடாது. வரட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன ஏதுன்னு தெரியும். சரிங்களா? என்னை பொறுத்த வரையில நீங்க போலீஸார் என்ன சொன்னீங்களோ அதுபடிதான் கூட்டம் நடந்தது. நீங்க எவ்வளவு தடை பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது. முழுக்க முழுக்க தாவேகா தொண்டர்களும் திரு விஜய் அவர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் ஒத்துழைச்சு தான் இந்த கூட்டத்தை நடத்திருக்காங்க. எல்லாமே நல்ல சார், முழுக்க சக்சஸா நடந்தது சார். அவர் சக்சஸா பேசினார் சார். அவருடைய பெஸ்ட் ஸ்பீச்ல இது ஒண்ணு சார், பெஸ்ட் ஸ்பீச் சார். ரொம்ப பிரமாதமா பேசினார் சார். தமிழ்நாட்டு அரசியல் அக்குவேர் ஆணிவரா பேசினார் சார். பெருந்தலைவர் காமராஜரை போல், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் நல்ல அதிகாரிகளை கையிலே வைத்துக் கொண்டு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன்னு சொன்னார் சார். 4.5 ஆண்டுகள் தூங்கிட்டு 4.5 வருஷம் கழிச்சு ஆட்சி முடியும் போது வந்து ஒருத்தன் கூட்டு கதவை தட்டி உன் கனவு என்னன்னு கேட்கறிய. 4.5 வருஷம் கேட்காது, இப்போ வந்து உன் கனவு என்னன்னு கேட்கறிய, எழுதி கொடுன்றிய, உன் கனவு கேட்கறிய. அவங்களுடைய கனவு என்ன தெரியுமா? உன்னை வீட்டுக்கு அனுப்புறது தான். உன் ஆட்சியை இந்த குப்பைக்கூல இந்த அலங்கோல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதான்னு கேட்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதுதான் அவருடைய கனவுன்னு சொல்றாரு. தெளிவா பேசுறாருல, புரியுதுங்களா? தெளிவா ஸ்டாலின் சார் மரியாதை கொடுத்தும் பேசுறாரு, புரியுதுங்களா? நீ ஏன் பிஜேபி எதிர்க்கல, நீ ஏன் அவனை எதிர்க்கல, தெளிவா சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கான அரசியல் திமுகவுக்கும் எனக்குமான அரசியல், தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேக்கான தேர்தல் இருக்குது. இங்க நீ தான் ஆண்டு நிற்கிற, நான் உன்னதான் எதிர்க்க முடியும். இருட்டை பார்த்து இருட்டை போத்து நான் கல்லடிக்க முடியாது, அது இருட்டு காலி மைதானன்றார். பிஜேபி கூட்டணி ஒன்றும் இல்லைன்றார். அதிமுக கூட்டணி கிடையாது, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பிஜேபி கூட்டணி அது ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? அது அதிமுக கூட்டணி தான். டிடிவி தினகரன் ஏன் போய் பீஸ் கோயில போய் பார்த்து அந்த கூட்டணியில் இணைகிறாரு? திண்டுக்கல் சீனிவாசன் ஏன் சொல்றாரு டெல்லி பார்த்துக்கோம் தேமுதிகன்னு? அப்ப இது அதிமுக கூட்டணி கிடையாது, இது பிஜேபி கூட்டணி. இந்த கூட்டணி அவங்க தான் வழி நடத்துறாங்க. தாவேக்காவுக்கு வந்து 30%, 35%, இது 40%லாம் வெளியிலேருந்து பேசிட்டு தான் ஒரு சில அரசியல் விமர்சகர் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திரு விஜய் அவர்களே நமக்கு 40% வாக்கு இருக்குது, 30% கிராஸ் பண்ணிட்டோம், 30% கிராஸ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட சம்திங் 40 வந்துட்ட மாதிரி பேசுறாங்க. உண்மைதானே? கள்ளநவராத்திரன் இல்ல, விஜய் அவர்கள் வாயாலே சொல்லிட்டாரு. ஒவ்வொரு பூத்துக்கும் 350 ஓட்டு வாங்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பூத்துலயும் 350 ஓட்டுக்கு மேலதான் விஜய்க்கு இருக்குது. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்குது சார். இது 350 கம்மி, நான் தான் சொல்றேன். அதுக்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு சார். அவருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் குறைஞ்சபட்சம் 500 ஓட்டுக்கு சார். நீ 350 வாங்கினா போதுன்ற அவர் வாங்குவார் சார், ஓட்டு வாங்குவார் சார். மக்கள் திமுக அதிமுக 2 கட்சி ஆட்சிகளையும் பார்த்து பார்த்து நொந்து நூலாயிட்டாங்க சார், புரியுதுங்களா? 28 மாதம் நீ 1000 ரூபாய் கொடுக்கல, 28 மாதம் கொடுக்காம 29 ஒரு ஆட்சியே 60 மாசம் தான். இந்த 5000 அதை சேர்த்து கொடுத்து. ஆமா சார், ஒரு ஆட்சியே 60 மாசம் தான். 60 மாசத்துல 30 மாசம் கிட்டத்தட்ட நீ கொடுக்கல, 30 மாசம் தான் கொடுத்த. பாதி பணத்தை நீ அடிச்சுட்ட, சரிங்களா? மீதி கொடுத்த தகுதி உள்ள பெண்களுக்கு என்ன, அதுலயும் ரொம்ப பேர் விடுபட்டு போயிட்டாங்க. மீதி பேருக்கு நான் 3-4 மாசமா கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீ ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது எப்படி சார்? அதாவது நீ தெளிவா ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டார். ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது, ஸ்டாலினுக்கு அச்சம் வந்து விட்டது. இனி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். ஆளுக்கு 5000 கொடு, கடைசி ஆயுதம், கடைசி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டுட்டார். இதை தான் அவர் அறிவிக்க போறாரு சொன்னாங்க பாரு. அந்த பிரம்மாஸ்திரம் இந்த புஷ்பானம் தான், இந்த புஷ்பானம் தான். இது என்ன சார்? இது 5000 ரூபாய்னா 5000 ரூபாய்க்கெல்லாம் மயங்கி போறீங்களா? எங்க அக்கா தங்கச்சிங்க இதுக்கெல்லாமா மயங்கி போயிடுவாங்க. ஏண்டா நீட்டை ரத்து பண்றேன்னு சொன்ன நீ நீட்டை ரத்து பண்ணல, மாதம் நீ கரண்ட் பில்லு கொடுக்குறேன்னு சொன்ன நீ அந்த கணக்கெடுப்பு நடத்தல, தரமான மருத்துவமனை இல்லை, தரமான கல்வி இல்லை, தரமான பேருந்து வசதி இல்லை, தரமான சாலைகள் இல்லை. ஒரு சின்ன மழைக்கு என் தெரு தாங்க மாட்டேங்குது, என் பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு நல்ல கல்வி கிடையாது, நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாம் போராடி நிற்கிறான். பாவம் சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் 10 நாளா போராட்டம் நடத்துறான். அவங்க சம்பளம் 7000 ரூபாய் 6000 ரூபாய் சார். சத்துணவு பணியாளர்களோட சம்பளம் ஒரு 7000 ரூபாய் 6000 ரூபாய் குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு பெண்கள் சத்துணவு பணியாளர்கள் யாரு சார்? பாவம் ஏழை தாய்மார்கள், முடியாதவங்க, விதவை தாய்மார்கள், ஆதரவற்றவர்கள், இவங்கள தான் அந்த தொழிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை கிடையாது.
ஏன் கிடையாது தெரியுமா? அவங்க எல்லாம் அரசு ஊழியர்களாம். 7000 சம்பளம் வாங்குறவங்க அரசு ஊழியர்களாம். அவங்க விதவையா இருந்தா கூட அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் கிடையாது, விதவை பென்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க அரசு ஊழியர்களாம். அவங்க எதுக்கு அவங்க 6000 7000 வாங்கிக்கணும்? அதை தூக்கி போட்டு வந்து உங்ககிட்ட இந்த துட்டு வாங்கிக்கலாமே. அவங்க ஏன் அந்த அடுப்புல வந்து கஷ்டப்படணும்? அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளத்தை உயர்த்தி தருகிறேன், 15,000 20,000 சம்பளம் கொடுக்குறேன்னு போன ஆட்சியில் அவர் சொன்னார். கொடுத்தாரா? அவங்க போராடுறாங்க 10 நாளா. அதை பத்தி உங்க கண்டுகள். அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இது அத்தனையும் பட்டியல் போட்டு தளபதி விஜய் பேசியிருக்கிறார் இன்னைக்கு. அப்போ திரு விஜய் அவர்களால வந்து இந்த முறை வந்து மக்களுக்கு அரசு பணத்தை வாரி இறைக்கிறாங்க. ஆமா சார், இறைச்சிட்டாங்க. நீ அரசு பணத்தை வாரி இறைக்கிறது என் மக்களுக்கு தான் போயிருக்குது. என் மக்களுக்கு தான் போயிருக்குது. இந்த 10 லட்சம் கோடி கடன் என் மக்கள் தலையில தான் விழுந்திருக்குது. என் மக்களுக்கு தான் போயிருக்குது. நீ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணத்தை எடுத்து நீ வாரி அடிக்கல, கோபாலபுரம் சொத்து எடுத்து நீ வாரி கொடுக்கல. அரசாங்க பணம் மக்களுடைய வரி பணத்தை வாரி கொடுத்துருக்கிற, சரியா? ஆனா ஒரு ஆட்சி என்பது 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. நீ வரும்போது 5 லட்சம் கோடியா இருந்தது, அதை 4 லட்சம் கோடியா நீ மாத்தல. அதை ஏன் 3 லட்சம் கோடி ஆக்கல? படித்த இளைஞன் பன்மாலம் கேட்க மாட்டானா? 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கிற இதை வந்து ஒரு சிறந்த நிர்வாகம். இந்தியாவிலேயே நம்பர் 1 கடன் வாங்கி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இதை வந்து ஒரு சிறந்த ஆட்சி எப்படி சார்? நிச்சயம் இந்த நிலைமைகள் மாறும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், 5000 இல்ல, நீ 50,000 கொடுத்தாலும் மக்கள் வாக்களிக்க போவது விசில் சின்னத்துக்குத்தான். 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு சென்னை சேஞ்சாஜி கோட்டை கொத்தளத்தில் விஜயின் கொடிதான் பறக்க போகிறது. உங்கள் அச்சம் எங்களுக்கு தெரிகிறது. விஜய் இன்றைக்கு சேலம் கூட்டத்திலே சாட்டையை கையில் எடுத்து விட்டார். தீய சக்திகளையும் ஊழல் சக்திகளையும் ஓட ஓட விரட்டி அடிக்க போகிறார், பித்து எடுக்க போகிறார். நீங்கள் பாருங்கள். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி.